Praise the Lord to all my Christian family. ஜெபிக்கிறதுக்குன்னு நிறைய இடங்களை கட்டி வச்சிருக்காங்க. அங்க போய் நம்ம ஜெபம் செய்யலாமா? இல்ல வீட்ல இருந்தே ஜெபிச்சா போதும், அதுவே ஆண்டவர் கேட்பாரு. அப்படி நமக்குள்ள சில கேள்விகள் இருக்கு. நாம எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னன்னா, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நாளை நியமிச்சு, நேரத்தை நியமிச்சு, இடத்தை நியமிச்சு அங்க ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம போய் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வுகள் உண்டு, நம்மளோட சரீரத்துல பலவீனம் உண்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில நாம தனிப்பட்ட முறையிலயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடயோ அல்லது ஃபேமிலியோடயோ ஜெபிக்க மாத்திரம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க போய் முழுவதுமா ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் நம்மளோட நேரத்தை செலவிடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்குங்க. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பலவீனம், சோர்வுகள் எல்லாம் அப்படியே ஓடி போயிடும். இதை மாத்திரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. தேங்க்யூ. God bless you.